السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 64. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 64ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய அந்த ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துனியா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தூய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக வழங்கிக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்களுடைய வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 64ஆம் நாள் பாடத்துல நாம் 3 ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது நபியின் தொழுகை என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸு இருக்கு. அப்போ இந்த ஹதீஸில் எதை பற்றி சொல்வார்கள்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத ஒரு தொழுகை, அந்த நிகழ்வை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயமாக இது நமக்கு அமைகின்றது. அப்போ இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்படி தொழுதார்கள் என்பதை அறிவிப்பாளரான இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஹதீஸாக இது இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் தொழுது கொண்டிருந்தேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தொழுகையை நீட்டிக் கொண்டார்கள். ரொம்ப நீளமா ரொம்ப மெதுவா தொழு வச்சாங்க. எந்த அளவிற்குன்னு சொன்னா, எனக்கு கெட்ட எண்ணங்கள் வரும் வரைக்கும், எனக்கு கெட்ட எண்ணமே வந்துடும் போல தெரியுது, அந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வைக்கிறாங்க. அப்போ என்னிடத்துல கேட்கப்பட்டுச்சு, நீ என்ன எண்ணம் எண்ணினாய், நீங்கள் எதை பற்றி எண்ணினீர்கள் என்று என்னிடத்துல கேட்கப்பட்ட பொழுது, அப்ப நான் சொன்னேன், நான் கால் வலிக்குது, என்னுடைய கால் வலித்தது, அதனால் நான் கொஞ்சம் உட்காரணும்னு நான் நினைச்சேன், வேற எதுவும் கிடையாது. இன்னும் ஒரு எண்ணம், இந்த தொழுகையை நான் விட்டுடலாமா, பேசாம விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வர காரணமாக ஆகிவிட்டது. அந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று நல்லபடியாக நீட்டமாக அவர்கள் தொழு வைத்தார்கள் என்ற இந்த சம்பவத்தை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போ இதன் காரணமாக தான் நபியின் தொழுகை என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸனை நாம் அமைத்திருக்கின்றோம். இப்போ அடுத்தபடியாக 2வது ஹதீஸை பார்க்கும் பொழுது 3 விஷயங்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ 3 விஷயம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு 3 விஷயமாகிறது ஒருவனுடைய மரணத்திற்கு பின்பும் அவனை பின்தொடரக்கூடியதாக இருக்கும். இந்த 3 விஷயம் என்னன்னு சொன்னா, ஒன்னு அவனுடைய குடும்பத்தார்கள், இன்னொன்னு அவன் இந்த உலகத்தில் சேர்த்த சொத்து, மூன்றாவது அவன் இந்த உலகத்தில் செய்த அமல், இந்த உலகத்தில் செய்த அந்த நல்ல அமல்கள். அப்போ
இந்த மூன்றும் அவனை பின்தொடரக்கூடியதாக இருக்கும். ஆனா இந்த குடும்பமும் இந்த மாலும் இந்த சொத்தும் என்பது அவன் அவனை விட்டு திரும்ப வந்துவிடக்கூடியதாக இருக்கும். அவனை விட்டு மீண்டு வந்துரும். ஆனா அந்த மூன்றாவது விஷயமான அவனுடைய அமலாகிறது, அது அவனோடு தரிபடக்கூடியதாக இருக்கும். நிரந்தரமாக அவனோடு இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்ல வருவார்கள். இதுதான் இரண்டாவது ஹதீஸாக இருக்கின்றது, மூன்று விஷயங்கள் என்பது. இப்போ மூன்றாவது ஹதீஸாக சொர்க்கமும் நரகமும் என்ற தலைப்பின் கீழ் நாம் அமைத்திருக்கின்றோம். அப்போ இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, சுவனமும் நரகமும் அல்லாஹ் உருவாக்கி வைத்த சந்தோஷத்தின் உச்சகட்டமான சுவர்க்கமும் வேதனையின் உச்சகட்டமான நரகமும் அது உன்னுடைய நீ அணியக்கூடிய அந்த செருப்பினுடைய வாரை விடவும் உனக்கு நெருக்கமானதாக இருக்கு. செருப்பு வார் இருக்குமா இல்லையா, அதை விட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியதாக இருக்கு என்பதாக ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல வருவாங்க. அப்ப இதுல பல விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தலைப்பின் கீழே இந்த ஹதீஸ்ல பல கருத்தின் அடிப்படையில நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி தருவாங்க. அந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக நம்ம ஹதீஸை வாசிக்கும் பொழுது அதனுடைய விளக்கத்தையும் தர்ஜிமாவையும் நாம் முழுமையாக நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த மூன்று ஹதீஸுகளை பற்றி மட்டும்தான் நாம் இன்றைய பாடத்துல பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 103வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய வரிசையில பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் இது 103வது ஹதீஸாக இது இருக்கு. அத்தாசிஉ, இன்னும் இது 9வது ஹதீஸாக இருக்கு. இது பாபுல் முஜாஹததி இலல் ஹைராத், நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற இந்த பாடத்தின் வரிசையில இந்த ஹதீஸு 9வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்படுகின்றது. அப்ப இந்த ஹதீஸு யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது அன் இப்னு மஸ்ஊதின் ரலியல்லாஹு அன்ஹு, மஸ்ஊத் என்பவருடைய மகனான அப்துல்லா என்பவரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்ப அவங்க பேரு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களாக இருக்கின்றார்கள். ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஸல்லைத்து மஅன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் தொழுதேன். லைலத்தன், ஒரு இரவில் நான் தொழுதேன். ஃபஅதாலல் கியாம, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்பதை அவர்கள் நீட்டினார்கள். ஹத்தா, எதுவரை என்று சொன்னால், ஹமம்து பி அம்ரி சூஇன், கெட்டதான விஷயத்தை கொண்டு நான் எண்ணும் வரையிலும் அவர்கள் அந்த நிற்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டினார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு நான் ஒரு இரவு தொழுது கொண்டிருந்தேன், ஒரு நைட் நான் தொழுது இருந்தேன். அப்போ அந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தக்பீரை கட்டிட்டு இதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஹதீஸ்ல என்ன சொன்னாங்களோ அதே போலவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையை பல சூறாக்களை கொண்டு ஓதி அவர்கள் அந்த கியாமை, அந்த தக்பீரை கெட்டி நிற்கக்கூடிய அந்த நிலையை அவர்கள் நீட்டிக்கொண்டே போனார்கள். எந்த அளவு நீட்டினாங்கன்னு சொன்னா, எனக்கே ஒரு கெட்ட எண்ணம் வந்துரும் போல தெரியுது. எனக்கே ஒரு கெட்ட எண்ணம் வந்துருச்சு. அப்போ நான் இன்னும் அளவிற்கு, அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இப்படி நீட்டிக்கிட்டே போறாங்களே, ரொம்ப சிரமமா இருக்கே, என்ன செய்யறதுன்னு தெரியல, கால்லாம் வலிக்குதே, நம்ம உட்காரணுமே, நம்ம பேசாம தொழுகையை விட்டுறலாமா, அப்படின்லாம் நான் சிந்திக்கிற அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நீட்டி விட்டார்கள் என்பதாக சொல்றாங்க. கையில கேட்கப்பட்டது. அப்போ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கேட்கப்படுது, வமா ஹமம்த பிஹி, எந்த ஒன்றை கொண்டு நீங்கள் எண்ணினீர்கள் என்பதாக என்னிடம் கேட்கப்பட்டது. அப்போ நீ என்ன நினைச்சீங்க, இப்படி நீட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என்பதாக கேட்கப்பட்ட பொழுது
கால அதற்கு இப்னு மஸ்ஊத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹமம்து நான் எண்ணினேன், அன் அஜ்லிஸ வ அதஅஹு இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு நான் அமர்வதை நான் எண்ணம் கொண்டேன். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுட்டு தொழு வச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு பின்னால் அந்த தொழுகையை விட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கும் பொழுது நான் எப்படி உட்கார்றது, அப்படி ஒரு உட்காரக்கூடிய கெட்ட எண்ணம் கொண்டேன் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா, இந்த நன்மையின் பக்கம் முயற்சிக்குதல் என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது, அவர்களோடு நான் தொழுதுகிட்டபோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கியாமை நீட்டி தொழுதார்கள். அவர்கள் நிற்கக்கூடிய அந்த நிலையை அவர்கள் ரொம்ப நீட்டினாங்க. அப்பனா தொழுகையை ரொம்ப நீட்டி ரொம்ப ஸ்லோவா மெதுவா அப்படி தொழு வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ மெதுவா தொழு வைக்கக்கூடிய காரணம் என்ன? அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அந்த விருப்பமும் நன்மையை செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஆர்வமும் அந்த முயற்சியும் தான் காரணம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நன்மையின் பக்கம் முயற்சி செய்தார்களா இல்லையா? நன்மையின் பக்கம் அவர்களுக்கு ஆள் வலிச்சாலும், அவர்களுக்கு எந்த அளவுக்கு சிரமமா இருந்தாலும், அவர்களுக்கு சிரமம் இருக்கும்ல. அப்படி சிரமம் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம அந்த தொழுகையில் அவர்கள் முழு கவனத்தோடு தொழுதார்களா இல்லையா? அப்போ நன்மையின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி செய்தார்கள். அப்படிதானே? அப்போ அதன் காரணமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செயலை செய்ததன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாஹதா, நன்மையின் பக்கம் முயற்சி செய்யுதல் என்ற இந்த தலைப்பின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடியதாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. இன்னும் நாம் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நபியின் தொழுகை என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இப்போ இந்த 103வது ஹதீஸை நம்ம நிறைவு செஞ்சாச்சு. அடுத்தபடியாக 104வது ஹதீஸை பார்ப்போம். அல் ஆஷிரு, இன்னும் இது 10வது ஹதீஸாக இருக்கு. இந்த முஜாஹதா என்ற பாடத்தின் கீழ், முயற்சிக்குதல் என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ்ல இது 10வது ஹதீஸாக இருக்கு என்ற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு என்பதை பார்க்கும் பொழுது, அன் அனஸின் ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுது. கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்பாஉல் மையித, ஒரு மையித்தை பின்பற்றும் பின்தொடரும், சலாசத்துன், 3 விஷயங்கள் ஒரு மையத்தை பின்தொடரும். அந்த 3 விஷயம் என்னன்னு சொன்னா, அஹ்லுஹு, அந்த மையத்தினுடைய குடும்பத்தார்கள், வமாலுஹு, இன்னும் அந்த மையத்தினுடைய சொத்து, வஅமலுஹு, இன்னும் அந்த மையத்தினுடைய நற்செயல்கள். அப்போ இந்த 3ம், குடும்பம், சொத்து, அவனுடைய அமல், இந்த 3 விஷயமும் ஒரு மையத்தை பின்தொடரக்கூடியதாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபயர்ஜிஉ இத்னானி, 2 விஷயங்கள் திரும்பிவிடும். 2 விஷயங்கள் திரும்பிவிடும் அப்படின்னா மீண்டு வந்துரும். வயபகா வாஹிதுன், இன்னும் ஒரு விஷயம் தரிபட்டு விடும். அப்போ ஒரு 2 விஷயம் திரும்ப போய் வரக்கூடியதா இருக்கும். மையத்தை பின்தொடர்ந்து போகும், ஆனா அந்த 2 விஷயம் திரும்ப வந்துடும் வீட்டுக்கே, திரும்ப வந்த பாதையில வந்துடும். ஆனா அந்த 3வது விஷயம், ஒரு விஷயம் என்பது அது தரிபடக்கூடியதாக இருக்கும். அது
மிச்சமாக இருக்கக்கூடியதாக பாக்கியாக கூடியதாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ அந்த ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. யர்ஜிஉ அஹ்லுஹு வ மாலுஹு, அவனுடைய குடும்பமும் மீண்டுவிடும், வ மாலுஹு, இன்னும் அவனுடைய அந்த சொத்தும் மீண்டுவிடும். இது இரண்டும் ஒரு மையத்தை பின்தொடர்ந்து போய் அது திரும்பவும் வீடு பக்கம் அது வந்த வழியாகவே அது திரும்பிவிடும். ஒயபகா அமலுஹு, இன்னும் அவன் செய்த அந்த அமல், அவன் செய்த அந்த செயல் தரிபட்டு விடும். அப்போ அவன் செய்த அமல் தான் அவனோடு தரிபட்டுடும் அப்படின்னு இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸானது இந்த நன்மையின் பக்கம் முயற்சிப்பது என்ற இந்த பாடத்தின் கீழ் அமைவதற்கான, பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே இல்லையா, 3 விஷயம் அவனை பின்தொடரும். அவனுடைய குடும்பமும் அவனுடைய சொத்தும் திரும்ப வந்துடும். ஆனா அவனுடைய அமல் கூடயே இருக்கும். அப்ப அவனுடைய அமல் கூடயே இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த அமலில அவன் அமலுக்காக செய்த அந்த முயற்சியும் கூட இருக்கும். அவன் இந்த உலகத்துல நல்ல அமல் செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், அந்த நல்ல அமலை அவன் முயற்சி செய்து கஷ்டப்பட்டு அந்த அமலை அல்லாஹ்விற்காக செய்தான் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த அமல் அவனோடு இருக்கக்கூடியதாக இருக்கும். அவனுக்கு அது துணையாக நிற்கக்கூடியதாக இருக்கும். அவனுக்கு அது ஊன்றுகோலாக நிற்கக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு கருத்து இந்த ஹதீஸ்ல இடம்பெயர்வதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முஜாதரா, இந்த நன்மையின் பக்கம் முயற்சிப்பது என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நாம் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி 3 விஷயங்கள் என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இதோட இந்த 104வது ஹதீஸையும் நாம் நிறைவு செஞ்சாச்சு. இப்போ கடைசியாக இந்த 105வது ஹதீஸை பற்றி நாம் பேசுவோம். அல் ஹாதி அஷர, இந்த ஹதீஸானது 11வது ஹதீஸாக இருக்கின்றது. அப்போ இந்த பாபுல் முஜாதலா என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸினுடைய வரிசையின் பிரகாரம் இது 11வது ஹதீஸாக இருக்கு என்பதாக சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு என்று பார்க்கும் பொழுது, அன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, மஸ்ஊத் என்பவருடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்ப இந்த ஹதீஸை அறிவிக்கிறது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள், ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, இந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஜன்னத்து, அந்த சுவனமாகிறது, அக்ரபு இலா அஹதிக்கும், உங்களில் ஒருவரின் பக்கம் அதிகம் நெருக்கம் உள்ளதாக இருக்கின்றது. மின் ஷிராக்கி நஅலிஹி, அவனுடைய செருப்பின் வார்களை விடவும், அவனுடைய செருப்பினுடைய வார் இருக்குதா இல்லையா, அதை விடவும் உங்களில் ஒருவருக்கு அது ரொம்ப நெருக்கமானதாக இருக்கு. அப்போ சுவனம் நீங்க காலில் மாட்டி இருக்கக்கூடிய அந்த செப்பல், அந்த செருப்பு, அந்த செருப்பினுடைய வார் எந்த அளவிற்கு நெருக்கமாக இருக்குதோ, எந்த அளவிற்கு உங்களுக்கு நெருக்கமாக, செருப்புக்கு நெருக்கமாக அது இருக்குதோ, அந்த அளவிற்கு சொர்க்கம் என்பது நெருக்கமானதாக இருக்கு. இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, சொர்க்கம் என்பது ஒரு நல்ல அமலின் மூலமாக பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல அமலை நீங்க முயற்சி செய்து செய்யுங்க, அந்த நல்ல அமலும் உங்க பக்கத்திலேயே இருக்கும். சொர்க்கம் பக்கத்துல இருக்குன்னா சொர்க்கம் நம்ம பக்கத்துல இருக்கு இல்ல, சொர்க்கம் எங்கேயோ இருக்கு. ஆனா அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய வழி என்பது நமக்கு பக்கத்துல இருக்கு, நமக்கு நெருக்கமானதா இருக்கு. சொர்க்கத்தை அடையக்கூடிய வழி என்ன? அல்லாஹ்வை நல்லபடியாக இபாதத் செய்கிறது, வழிபடுவது, இன்னும் அல்லாஹ் சொன்ன அந்த காரியங்களை நல்ல முறையாக செய்து அல்லாஹ் தவிர்த்து நடக்க சொன்ன அந்த செயல்களை எல்லாம் விட்டு வாழுவது. இன்னும் முக்கியமான விஷயம்,
அல்லாஹுடைய அந்த அமலை நீ பரிபூர்ணமாக முயற்சி செய்து கஷ்டப்பட்டு செய்வது, அதுதான் அந்த சுவனத்தை பெற்றுத்தரக்கூடியதாக உனக்கு இருக்கும். அப்போ ஒரு சின்ன அமலை நீ செஞ்சா போதும், முயற்சி செஞ்சு, அது டக்குன்னு உனக்கு சொர்க்கத்தை வாங்கி தந்துடும். ரொம்ப நெருக்கமானதாக இருக்கு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதன் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, ஒன்னாரு, இன்னும் அந்த நரகமாகிறது மிசுலு தாலிக்க, அது போன்றே இருக்கின்றது. அது போன்றேனா அந்த சுவனத்தை போன்றே இருக்கு. சுவனம் எப்படி உங்க காலுடைய அந்த செருப்பினுடைய அந்த வாருக்கு பக்கத்துல, வாரை விடவும் பக்கத்துல இருக்குதோ, அதே போல நரகமும் பக்கத்துல தான் இருக்கு. ஒரு சின்ன செயலு தான். அவன் காலம்பூரா இபாதத் செஞ்சு இருந்திருக்கலாம். ஆனா அவன் செய்யக்கூடிய ஒரு சின்ன செயல், ஒரு சின்ன பாவமாக இருந்து அவனை ஆளையே புரட்டிரும். அவனுடைய இஸ்லாத்தை, அவனுடைய ஈமானை இது விட்டுவிடக்கூடியதாக ஆயிரும். அப்போ அந்த அளவிற்கு அந்த பாவம் என்பது கொடியதாக இருக்கின்றது. அந்த நரகத்தை அடையக்கூடிய வழி என்பது அதுவும் நம்ம பக்கத்திலே இருக்கு. இப்போ 2த்தையும் பக்கத்துலலாம் வச்சிருக்காங்க. எதை எடுக்கிறோங்கிறதுல தான் நம்ம கான்சன்ட்ரேஷனா இருக்கணும். எதை கரெக்டா நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்கணும், நரகத்தை விட்டுறணும். ஆனா 2மே பக்கத்துலலாம் இருக்கு. சின்ன அமல் செய்யறது மூலமா, பக்கத்துல உள்ள அமல் செய்யறது மூலமா சொர்க்கமும் கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஒரு சின்ன பாவம் நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த பாவத்தை செய்வதன் மூலமாக நரகம் என்பது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அல்லாஹு தஆலா அந்த உயர்ந்த சுவனத்தை அல்லாஹு தஆலா நமக்கு கபூலாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல வருகிறார்கள். ரவாஹுல் புகாரியு, இந்த ஹதீஸானது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இந்த ஹதீஸானது நன்மையின் பக்கம் முயற்சிப்பது என்ற இந்த பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சுவனம் என்பதும் அந்த நரகம் என்பதும் உங்களுடைய செருப்பிற்கு, வாரை விட அதிகம் நெருக்கம் உள்ளதாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அதிகம் நெருக்கம் உள்ளதா இருக்குன்னா சுவனம் என்பது டக்குன்னு நீங்க அடைஞ்சிடலாம். அதனால நீங்க சுவனத்துல நீங்க கவனம் வச்சு அந்த அமல் பக்கம் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நல்ல அமல்களை செய்வதில் நீங்கள் கஷ்டப்பட்டு அதை முயற்சி செய்து எப்படியாவது அந்த அமலை செஞ்சிருங்க. அது உங்களுக்கு சுவனத்தையே வாங்கி தரக்கூடும், சுவனத்தையே வாங்கி தரக்கூடியதாக இருக்கும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க சொல்றாங்கள் இல்லையா? அப்போ இந்த ஒரு கருத்து, இந்த ஒரு உபதேசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸின் மூலமா நமக்கு சொல்ல வராங்க. இந்த ஒரு விஷயம் இங்கு பதிவு செய்யப்பட்டதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது நன்மையின் பக்கம் முயற்சிப்பது என்ற இந்த தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நாம் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி சொர்க்கமும் நரகமும் என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல நம்ம இந்த 103வது ஹதீஸையும், இந்த 104வது ஹதீஸையும், 105வது ஹதீஸையும் நம்ம பார்த்தாச்சு. 3 ஹதீஸுகளை வாசிச்சு நம்ம நிறைவு செஞ்சாச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 106வது ஹதீஸை பற்றிய விளக்கத்தையும் அதனுடைய தர்ஜுமாக்களையும் அது குறித்தான அந்த சம்பவங்களையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் நெக்ஸ்ட் பாடத்துல அடுத்த பாடத்துல நம்ம பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.